ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரீஇன்ஃபோர்ஸ் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸில் உள்ள பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம். லைக் M30 கிரேட் கான்க்ரீட், அதில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரோட குவாலிட்டி, அதில் வரக்கூடிய சின்ன சின்ன 1 மார்க் கொஷின்ஸ், அந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் பார்த்தோம். இப்போ டிசைன்குள்ளேயும் அனாலிசிஸ்குள்ளேயும் தேவையான முக்கியமான கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஐதர் இந்த அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ MU லிமிட் கண்டுபிடிக்கிறது, அனலைஸ் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா TRB வேறு ஏதாவது AE எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இதில் 1 வேர்ட் கொஷின்ஸாக வரும். ஸோ ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் தான் யூஸ் ஆக போகுது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம சிங்கிள் லைக் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸ், ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸ், பேலன்ஸ்டு செக்ஷன்ஸ், அதுக்கு எப்படி MU லிமிட் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஷியர் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம மனப்பாடமாக படிச்சுட்டு இருந்திருப்போம். இப்போது ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் we need not refer the formulas. அப்படி இல்லைன்னா நம்ம எந்த மனப்பாடமும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம கான்செப்டை வச்சு நம்மளாவே வந்து ஃபார்முலாஸை எப்படி கரெக்டாக எழுத போகிறோம். அதுதான் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோலையும் இதோட சப்சிக்வெண்ட் வீடியோஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது. ஸோ ஃபார்முலாஸ் மனப்பாடமாக படிக்காமல் எப்படி நம்மளால் டைரெக்டாக எக்ஸாம்ஸில் எழுத முடியும், அதுக்கான ஸ்லைட்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டைப் ஆஃப் செக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸ் இருக்குது, பேலன்ஸ்டு ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸ் இருக்குது, ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம பண்ணுறது வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அண்ட் பேலன்ஸ்டு செக்ஷன்ஸ் வந்து அலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன் டிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு சைட்டில் ஆக்சுவலாக பாசிபிள் வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரீடிசைன் பண்ணுவோம். அப்போ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புரிஞ்ச ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இடத்துல ஒரு பீம் இருக்குது. அந்த பீம் வந்து 8 மீட்டர்ஸ் லாங் இருக்குது. அதில் ஒரு UDL ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, 10 kN/மீட்டர். அந்த பீமோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 300 mm by 600 mm. இது நம்மளுக்கு இந்த டயக்ராம் பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நம்மளுக்கு இனிமேல் வரக்கூடிய ஃபார்முலாஸ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 முக்கியமான பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது ஃபார்முலா மொமெண்ட் வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், இதுவும் நம்மளுக்கு தெரியும். அடுத்து மூணாவது ஃபார்முலா நம்மளோட சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன், அதாவது M/I இஸ் ஈக்குவல் டு F/Y இஸ் ஈக்குவல் டு E/R. ஸோ இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு எல்லா காலேஜஸ்லையுமே ஷார்ட்கட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எப்படி படிப்போம்னா மே ஐ ஃபூல் யூ எலிசபெத் ராணி அப்படி படிப்போம். ஸோ MIFYER வந்துடும். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், DRCயில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். அப்போ இப்போ நாங்கள் இந்த பீமுக்கு கீழே உள்ள டயக்ராமில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு டிஃப்ளெக்டட் பீம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஒரு நார்மல் பீம் அதில் UDL ஆக்ட் ஆகியிருக்கு. அந்த UDL ஆக்ட் ஆனதுனால அந்த பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும், கரெக்டாக? அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பீம் வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி நிற்குது. ஸோ அப்போ டிஃப்ளெக்ட் ஆகும்போது மேலே உள்ள ஃபைபர்ஸ்லாம் என்ன ஆகியிருக்குன்னு பாருங்கள், கம்ப்ரெஸ் ஆகியிருக்கு. ஸோ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகுது. கீழே உள்ள ஃபைபர்ஸ் என்ன ஆகிருக்கு, டென்ஷன் வந்திருக்கு. அப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகியிருக்கு. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், நியூட்ரல் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும். அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே எல்லாம் கம்ப்ரெஷன் ஆகியிருக்கும், கீழே எல்லாம் டென்ஷன் ஆகியிருக்கும். இதுதான் நம்ம படித்தது. அப்போ இதுலேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு டாப் மோஸ்ட் ஃபைபர், அந்த டாப் மோஸ்ட் ஃபைபர் வந்து மேக்ஸிமம் கம்ப்ரெஷனில் இருக்கும். அண்ட் பாட்டம் மோஸ்ட் ஃபைபர் இது வந்து மேக்ஸிமம் டென்ஷனில் இருக்கும். அப்படியே உள்ளே வர வர அது குறைஞ்சிட்டே வரும். கடைசியில் நியூட்ரல் ஆக்சிஸில் 0 ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு நார்மல் காங்க்ரீட் பீம் பார்க்குறீங்க. இந்த காங்க்ரீட் பீமோட பிரெத் வந்து B, டெப்த் வந்து D. இதில் வந்து பாட்டமில் 3 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், இந்த காங்க்ரீட் பீமில் கம்ப்ரெஷன் எல்லாத்தையும் இந்த காங்க்ரீட் எடுக்க போகுது, இந்த டென்ஷன் எல்லாத்தையும் இந்த ஸ்டீல் எடுக்க போகுது. இதுதான் இதோட மீனிங், கரெக்டாக? இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அப்போ நாம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது எக்ஸ்ட்ரீம் ஃபைபரோட ஸ்ட்ரெஸ்ஸஸ். எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கம்ப்ரெஷனில் டாப் மோஸ்ட் ஃபைபர் தான் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். பாட்டம் மோஸ்ட் ஃபைபர் இல்லைனா இந்த ஸ்டீல் ராடுக்கு நேராக வரக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் தான் வந்து நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எடுக்கக்கூடிய ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ ஹனம் வரும். அப்போ இவ்வளோண்டு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸஸை விட மற்ற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸஸுமே வந்து உள்ள கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ அவர் கன்சிடரேஷன் இஸ் கோயிங் டு பி திஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு பேலன்ஸ்டு செக்ஷன். பேலன்ஸ்டு செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த பீமை நான் லோட் பண்ணுறேன், அப்போ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் க்ரியேட் ஆகுது. இந்த பிங்க் கலர் லைன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வருது, ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டே வருது. அதே மாதிரி இந்த டென்ஷன், இந்த ஸ்டீல் ராட்ஸ் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் எடுக்கு. ஸோ இது வந்து அதர் டைரக்ஷனில் காட்டியிருக்கேன் டென்ஷனுங்கனால. அப்போ அந்த ஸ்டீல் ராடும் ஸ்ட்ரெஸ்ஸஸை எடுத்துகிட்டே வருது. இந்த பாயிண்ட் வந்தோடனே என்ன ஆகிடுது, ஸ்டீல் ராட்ஸ் வந்து அதோட லிமிட்டை ரீச் பண்ணிடுது. இந்த பாயிண்டில்
கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸும் அதோட லிமிட்டை ரீச் பண்ணிடுது. இதுக்கு மேலே இந்த பீமை நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த பீமால் எடுத்துக்க முடியாது, ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஃபெயிலியர் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸும் அதே நேரத்தில் ஃபெயிலியர் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல 0 ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அதாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ் இங்கே மேக்ஸிமமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி டுவர்ட்ஸ் த சென்டர் 0 ஆகுது. அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் மேக்ஸிமமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நடுவில் 0 ஆகுது. அப்போ இதை தான் இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இதை தான் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டாப்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்தை XU அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டிங்கிறது என்னது? இந்த டி தான் எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் த பீம். எஃபெக்டிவ் டெப்த்னா என்னது? டாப் மோஸ்ட் லேயர்லேருந்து இந்த ஸ்டீல் ராட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டெப்த்து தான் எஃபெக்டிவ் டெப்த் டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ பேலன்ஸ்டு செக்ஷனில் என்ன ஆகியிருக்குன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியரை ரீச் பண்ணும்போது தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஃபெயிலியரை ரீச் ஆகுது. இது பேலன்ஸ்டு செக்ஷன். அப்போ அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்னா என்னது? அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ரெஷன் இந்த காங்கிரீட் இவ்வளோ ஹானம் எடுக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் இந்த காங்கிரீட் இவ்வளோ தான் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் எடுத்திருக்கு. ஆனால் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்ம கொடுத்த ராடுக்குள்ளே இது வந்து இவ்வளோ தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எடுக்கும். இப்போ என்ன ஆகுது? இந்த பீமை நம்ம லோட் பண்ணோன்னா இந்த பீமால் இன்னும் கூட கொஞ்சம் கம்ப்ரெஷன் எடுக்க முடியும், இன்னும் கூட இந்த லைன் நீளமாக வந்திருக்கும் இதே மாதிரி. ஆனால் டென்ஷன் மேக்ஸிமத்தை ரீச் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? இந்த பீம் வந்து டென்ஷனில் ஃபெயிலியர் ஆகுது. அதாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ரீச் பண்ணிவிட்டு ஆனால் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்னும் மேக்ஸிமம் ரீச் பண்ணல. அப்போ அதே மாதிரி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு லைன் வரைகிறேன். இப்படி ஒரு லைன் வரைஞ்சுன்னா எனக்கு 0 கிடைக்கிற இடம் தான் நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பீமில் இவ்வளோகான கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இவ்வளோகான டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ பாருங்கள் என்னோடய XUவோட அளவு கம்மியாகிடுச்சு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன். இப்போ ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீமில் உள்ள லோடை தாங்கிறதுக்கு ஒரு ராடே போதும். ஆனால் நான் வந்து எக்ஸஸாக 5 ராட் வச்சுருக்கேன், இல்லை ஒரு 6 ராட்ஸ் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இல்லைனா 3 ராட், இங்கே பேலன்ஸு செக்ஷனுக்கு 3 ராட் இருந்தது இல்லையா? இப்போ நம்ம அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு 6 ராட் 7 ராட் அப்படி வச்சுட்டோம். அப்போ ஓவராக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகுது? நிறைய ராட் இருக்கனால அந்த காங்கிரீட் வந்து கொஞ்சம் தான் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஷன். ஆனால் கம்ப்ரெஷனில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் ஆகிடுச்சு. அப்போ இந்த பாயிண்ட் வந்தோடனே என்னாகும்? இதால் இன்னுமே டென்ஷன் எடுக்க முடியும், ஆனால் இந்த பீம் கம்ப்ரெஷனில் ஃபெயில் ஆயிடும். இதுக்கு மேலே இந்த பீமை லோட் பண்ணிங்கன்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்க முடியாமல் இந்த பீம் ஃபெயில் ஆயிடும். அப்போ இது ஃபெயிலியர் பாயிண்ட். அப்போ இப்போ ஒரு லைன் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 0 ஸ்ட்ரெஸ் லெவல் இங்கே வருது. அப்போ XUவோட டெப்த்து கூடியிருக்கா? அதுதான் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன். அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பேலன்ஸ்டு செக்ஷனை விட XU லெவல் ரொம்ப கூடிட்டே வந்தது அப்படின்னா இது வந்து ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன். அப்போ ஏன் வந்து இப்படி கூடினா குறைஞ்சா நம்மளுக்கு என்ன பிரச்சனை? why don't we design like that? இப்போ அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷனில் எப்படி வந்து ஃபெயிலியர் மோட் இருக்குது? டென்ஷன் மோடில். அப்போ டென்ஷனில் ஒரு எலமெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸ்டீல் ராட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டக்டைல் எலமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சிட்டே வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதோட அல்டிமேட்டை ரீச் பண்ணி அது உடஞ்சிரும். அப்போது உங்களுக்கு வந்து நிறைய நோட்டீஸ் பண்ணிட்டே வரலாம், அந்த பீம் டிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ரிப்பேர் ஒர்க்கை கேரி அவுட் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஆப்டிமம் டைம் இருக்குது in order to carry out the repair works. அப்போ ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷனில் என்ன ஆகுது? ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷனில் காங்க்ரீட் மேக்ஸிமத்தை ரீச் பண்ணிட்டு அப்போ ஃபெயிலியர் எப்படி இருக்க போகுது? கம்ப்ரெஷன் ஃபெயிலியராக இருக்க போகுது. அப்போ கம்ப்ரெஷன் ஃபெயிலியர்னால் என்ன ஆகும்? க்ரஷ் ஆயிரும். அப்போ பீம் நல்லா இருக்க மாதிரியே இருக்கும், திடீர்னு ஒரு நாள் க்ரஷ் ஆகி ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல போதுமான அளவு என்ன இல்லை, டைம் இல்லை, திடீர்னு சடன் ஃபெயிலியராக இருக்கும். அப்போ சடன் ஃபெயிலியராக இருக்கிறனால இந்த கேஸை நம்ம வந்து வி ஷுட் நாட் அட் ஆல் கன்சிடர். இந்த கேஸை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது, ரிப்பேர் ஒர்க்ஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால தான் ஒன்லி யூ ஷுட் கோ ஃபார் பேலன்ஸ்டு செக்ஷன் ஆர் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன், நாட் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன் சொல்கிறாங்க. நார்மலாக பேலன்ஸ்டு செக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சைட்டில் சான்சஸ் கம்மி, அப்படியே பேலன்ஸ் செக்ஷன் பண்ணாலும் அதில் கம்ப்ரெஷன் ஃபெயிலியர் தான் நடக்கும். அதனால தான் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன் கேரி அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்மளுக்கு மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன், ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருச்சு.
அப்போ மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட அதே ரெக்டாங்குலர் பீமில் கீழே டென்ஷன் இருக்குது. அப்போ இந்த டென்ஷனுங்கிற இடத்துல நேராக டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸும் இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸோட பாயிண்ட் வந்து இந்த சீனும் எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு இப்போ மொமெண்ட் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே தான் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. நம்ம வந்து மொமெண்ட் அபவுட் ஏதாவது டென்ஷனுங்கிற பாயிண்டில் எடுத்துப்போம். அப்போ எப்படி எடுப்போம், இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் போடணும். இப்போ டென்ஷன் அப்படின்னா என்ன, எப்படி எடுப்போம், இந்த பாயிண்டில் நம்ம வந்து மொமெண்ட் எடுக்க போகிறோம், அதாவது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ்க்குள்ள பாயிண்டில். அப்போ டென்ஷன் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, டோட்டலாக இந்த டாப் ஆஃப் த பீம்லேருந்து இந்த டென்சைல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டெப்த்து வந்து டி. அண்ட் இந்த கம்ப்ரெஷன் வந்து எங்கே ஆக்ட் ஆகும்னா டாப்லேருந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வரைக்கும் இருக்க டெப்த்து எக்ஸ்யூ அப்படின்னா டாப்லேருந்து 0.42 எக்ஸ்யூவில் ஆக்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டோட்டல் டீலேருந்து இந்த 0.42 எக்ஸ்யூவை மைனஸ் பண்ணிட்டோன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அப்போ நம்ம மொமெண்ட்டை வந்து ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூ, அடுத்தது இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இன்ட்டு டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூ. அப்போ நம்மளோட இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இல்லைன்னா இந்த டென்ஷன் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம. ஸோ இப்போ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இல்லை கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. அதுதான் நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம். அப்போ இப்போ ஃபோர்ஸையும் ஏரியாவும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா, ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏரியாவும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து IS 456 உள்ளது. நார்மலாக நம்மளுக்கு ஒரு M30 கிரேட் கான்க்ரீட்னா அதில் 30 FCKன்னு சொல்லுவோம். நம்ம டேரெக்டாக டிசைனுக்கு வந்து FCK டேரெக்டாக எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சரில் அது 67% தான் அப்படிங்கிறனால ஸ்ட்ரக்சருக்கு 0.67 FCKன்னு எடுப்போம். அகெயின் மெட்டீரியலுக்குன்னு ஒரு பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி உண்டு, இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தது தான். ஸோ அதில் வந்து ஸ்டீலுக்கு 1.15, கான்க்ரீட்க்கு 1.5 பார்த்தோம். அப்போ இந்த 0.67 FCK by 1.5 போட்டிங்க அப்படின்னா 0.45 FCK கிடைக்கும். அண்ட் இதுதான் கான்க்ரீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியா. அப்போ இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.42 XU வரைக்கும் இது ஒரு ரெக்டாங்குலராக இருக்குது, அதுக்கப்புறமா உள்ளது ஒரு பேரபோலிக்காக இருக்குது. அப்போ இந்த டோட்டல் ஏரியாவையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து இப்போ கிடச்சி. இப்போ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அதுதான் நான் தனியாக இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிரெத் பி, டெப்த் டி, அதோட 3Dயாக இங்கே காட்டியிருக்கேன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் பார்ட் வந்து B இன்ட்டு 0.42 XU அதோட ஏரியா. அடுத்து இந்த பேரபோலிக் பார்ட், ஸோ இந்த எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்க பேரபோலிக் பார்ட்டோட ஏரியா வந்து 1/3 இன்ட்டு B இன்ட்டு H. அப்போ இன்க்ளூட் ஆகியிருக்க பேரபோலிக் ஏரியா வந்து 2/3 B இன்ட்டு H. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா போட்டிருக்கேன். ஏரியாவுக்கு B இன்ட்டு 0.42 XU ப்ளஸ் இந்த ரெட் கலரில் காட்டியிருக்கிற 2/3 B இன்ட்டு 0.58 XU. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கு, 0.36 FCK B இன்ட்டு XU கிடைக்குது. அப்போ இந்த இதை தான் நம்ம கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இவ்வளோ நாள் நம்ம கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் 0.36 FCK BXUன்னு படித்தது வந்து வெறுமனே இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே வேல்யூஸை நீங்களாவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி ஸ்டீலுக்கு இதுக்கு லைக் FY வந்து அந்த மெட்டீரியலோட ஈல்டு ஸ்ட்ரென்த்து. ஆனால் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் FE 500 அப்படின்னா FYக்கு 500 டேரெக்டாக டிசைனில் சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம், 1.15ஆல் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரால் டிவைட் பண்ணுவோம். அப்போ FY by 1.15 தான் நம்மளுக்கு 0.87 FY. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே காட்டியிருக்கேன். டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, எப்படி அங்கே கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிற ஏரியா பார்த்தோமோ அதே மாதிரி டென்சைல் ஸ்ட்ரெஸ் எந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகும், ஸ்டீல் ராட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ இந்த AST அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் வந்து ஒரு 3 பார்ஸ் போட்டிருந்தோம், எல்லாமே 16 mm பார்ஸ்ன்னு நினச்சிப்போம். அப்போ AST என்ன போடுவீங்க, 3 இன்ட்டு πd²/4. அப்போ 3 இன்ட்டு π இன்ட்டு 16²/4. அப்போ டென்சைல் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அப்போ இப்போ ஒரு பீமில் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் என்ன, டென்ஷன் ஃபோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த பீம் ஸ்டேபிளாக இருக்குன்னா என்ன பண்ணணும்னா டென்ஷன் ஃபோர்ஸும் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச டென்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்ன்னு போட்டிருக்கேன், ரெண்டு சைடும் டியால் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ XU/Dங்கிற டேர்மை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அதர் சைட் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இந்த XU/D தான் இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். இப்போது நம்மளுக்கு கோட் புக்கில் XU லிமிட் பை Dன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட செக்ஷனை டிசைன் பண்ணுறோம். ஏன் இந்த XU/D ரொம்ப முக்கியம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம நியூட்ரல் ஆக்சிஸை விட நார்மலாக இருக்கக்கூடிய நியூட்ரல் ஆக்சிஸை விட நம்மளுக்கு
நம்மளுக்கு ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸில் XU வந்து ரொம்ப கீழே வந்திருக்கும் அண்ட் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸில் ரொம்ப மேலே இருக்கும். அப்போ XU/D வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வர வர அந்த செக்ஷன் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷனாக மாறிடும். அப்போ நம்மளோட செக்ஷன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டு செக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக லிமிட்டிங் XU/D இருக்குது. அப்போ அந்த லிமிட்டிங் XU/Dயோட தான் இந்த XU/Dயை நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்போ நம்ம XU/D லிமிட்டிங் XU/D, அதாவது லிமிட்டிங் XU/D எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு செக்ஷன் பேலன்ஸ்டு செக்ஷனாக இருக்கிறதுக்கான வேல்யூ தான் XU லிமிட்/D. அப்போ நம்மளோட XU/D அதை விட கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்மளோட செக்ஷன் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ். அப்போ அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்னா கரெக்டுன்னு அர்த்தம். இது அதை விட ஜாஸ்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த செக்ஷனை டிசைன் பண்ணக்கூடாது. இவ்வளோதான். அப்போ இப்போ அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதில் டென்ஷன் ஃபெயிலியர் ஆக்கறாகும். அப்போ நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கிறப்ப டென்ஷன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்ன்னு போடணும். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி டென்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும், அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் D - 0.42 XUன்னு தெரியும். ஸோ ஜஸ்ட்டு நான் Dயை வெளியே எடுத்துகிட்டு XU/Dன்னு வச்சுருக்கேன். XU/Dயில் அதுக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ 0.42 × 0.87/0.36 அகெயின் 1.05 வரும். ஸோ அதை 1ன்னு எடுத்திருக்கேன். இந்த ஃபார்முலா தான் கோட் புக்கில் இருக்குது. அப்போ அல்டிமேட் மொமெண்ட் XU/D லெஸ் தேன் XU லிமிட்/D இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மீனிங் இதுதான். இனிமேல் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். டைரெக்டாக ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஞாபகம் இருந்ததுன்னா நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்துட்டு இன்கேஸ் XU லிமிட்/Dயை விட XU/D கிரேட்டராக இருக்குது அப்படின்னா அது வந்து ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன். கண்டிப்பாக ரீடிசைன் பண்ணும். XU லிமிட்/Dக்கு ஈக்குவலாக XU/D இருக்குது அப்படின்னா அது பேலன்ஸ்டு செக்ஷன். ஆனால் பேலன்ஸ்டு செக்ஷனுமே கம்ப்ரெஷன்னால தான் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கான ஃபார்முலா அப்போ போடும்போது அதுக்கான மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது, ஏன்னா நம்ம பீம்ஸில் எல்லாமே டிசைன் எல்லாமே என்ன தான் மொமெண்ட் அண்ட் ஷியர் தான் கண்டே பிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பீமில் ஒரு லோட் ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா அது மொமெண்ட்டாகவும் ஷியராகவும் தான் அந்த பீம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. அப்போ மொமெண்ட்டையும் ஷியரையும் அது எப்படி ரெசிஸ்ட் பண்ணுது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக தான் இந்த MUன்னு இதையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ எதனால அது ஃபெயிலியர் ஆகுதோ அதனால் உள்ள மொமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ பேலன்ஸ்டு செக்ஷனில் கம்ப்ரெஷன் ஃபெயிலியர் நடக்கு. அப்போ கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், மறுபடியும் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்க்குள்ள வேல்யூஸ் போட்டு அதே மாதிரி 0.36 FCK BXU கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் இன்ட்டு D - 0.42 XU போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான வேல்யூஸ் வந்திருக்கு. இவ்வளோ தான் அல்டிமேட் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் எந்த ஃபார்ம்லாம் நீங்கள் இப்போ மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தெரியணும், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியாங்கிறது தெரியணும். இந்த ரெண்டு தெரிஞ்சுதான் ஈஸியாக எழுதலாம். அப்புறம் அதே மாதிரி அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸில் அடிக்கடி கேட்பாங்க இஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் இஸ் அபவ் பிலோ லெஸ் தேன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதே கான்செப்ட் தான். நீங்கள் உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா வரைஞ்சி கூட பார்த்துடலாம். அதை வச்சு நீங்கள் வந்து எழுதிடலாம். இதில் எதையுமே மனப்பாடம் பண்ணணும்னு இனிமேல் அவசியம் கிடையாது. இனிமேல் அடுத்த வீடியோஸில் இதே மாதிரி ஷியர்க்குள்ளதை பார்க்கலாம்.